எங்கள் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் இருக்கும். அங்கே மளிகை சாமான் வாங்குறதுக்கு மளிகை சாமான் பெருசாக வாங்க மாட்டேன் நான். அது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோல்சேல் கடை இருக்குது, அங்கே தான் போவேன். இங்கே சின்ன சின்ன ரீட்டைல்ஸ்லாம் சமயத்தில் வாங்கிட்டுருப்பேன். அவங்களும் பிழைக்கணும் இல்லையா, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கவங்களே பிழைச்சா எப்படி, அதனால் வாங்கிட்டுருப்பேன். வாங்கி போனப்போ அந்த பையன் சொன்னாப்புல, வேலை செய்கிற பையன், ஆண்டி இந்த காலையில் நீங்கள் ஒண்டி தான் நல்லவர், ஆஹா நம்மளுக்கு கூட நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா ஆண்டி, ஏன்ப்பா அப்படின்னு கேட்டேன். என்னென்னா வரும்போது கவரோட வரீங்க அப்படின்னாப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த சின்ன மளிகை கடையிலலாம் இப்போ எல்லாருமே கவரு வீட்டில் கை வீசிக்கிட்டு தான் வராங்க. வரும்போது அப்போல்லாம் மஞ்சள் பை எடுத்துகிட்டு போவோம். எங்கள் அப்பா காலத்துலலாம் மஞ்சள் பை எடுத்துகிட்டு போவார், அதில் வேணுங்கிற சாமான் வாங்கிட்டு அப்படி தான் இருக்கும். இப்போ யாருமே கையில் சாமான் பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதால கௌரவ குறைச்சலாம் எடுத்து அங்கே போனால் கடையில் எப்படியும் பாலித்தீன் கவர் வச்சுருப்பாங்க, அதுக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். கொடுப்பாங்க, அதனால் நம்ம அதில் எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு கை வீசிக்கிட்டு தான் போகிறாங்க. இப்போ என்னென்னா, அவங்க ஒரு கவரில் போட்டு எல்லா சாமானும் போட்டு இது போகும்போதே கையில் பிச்சு கொண்டு இன்னொரு கவர் போட்டு 2 கவர் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பெரிய கவர் இல்லாமல் உள்ளே சின்ன சின்ன கவர்கள். ஒரு தடவை சாமான் வாங்கினீங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மினிமம் உள்ளே பெரிய கவர் மேலே 2 இருக்கும், அது உள்ளே ஒரு 4-5 கவர் சேர்த்து ஒரு 7-8 கவர் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு போடல. வீட்டுக்கு போனால் அது குப்பையில் போடுவோம், பெரிய கவர் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம், இந்த மாதிரி தான் நடக்கும். இது என்ன ஆகுதுன்னா, இந்த பாலித்தீன் கவர் யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். அதுவும் இன்னொரு இதில் ஒரு கன்வீனியன்ட் கூட இருக்குது. என்னென்னா, நம்ம வீட்டிலேருந்து ஒரு கவர் எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சிங்களேன், நல்லா கெட்டியான கவராக, இந்த துணி கடைங்களில் குடிக்கிற பாலித்தீன் கவர் இருக்கும் பாருங்கள், அதை மடித்து வச்சு ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கலாம், வெளில தெரியாது. அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் ஹேண்ட்பேக்குள்ளே மடித்து ஒரு கெட்டியாக இருக்க பாலித்தீன் கவரை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போகும்போது அங்கே போனோடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் சாமானை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிச்சுக்குன்ற ஒரு பயம் இருக்காது. ஏன்னா இவங்க மளிகை கடையில் கொடுக்குறது ரொம்ப தின்னாக இருக்கும் கவர். அவங்க சீப்பாக வாங்கிட்டு வருவாங்கப்பா, அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகணும் இல்லையா. இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்காரங்களோட அவங்க காம்படிஷன் பண்ணும்போது அதிக விலை வச்சுலாம் விற்க முடியாது. சூப்பர் மார்க்கெட்டில் என்ன விலை விற்கிதோ அந்த விலைக்கு தான் கொடுக்க முடியும் அவங்களுக்கும். அதனால் இந்த வேறு வழி இல்லாமல் அவங்க இந்த பாலித்தீன் கவரை தின்னாக வாங்கிட்டு வருவாங்க. தின்னாக வாங்கிட்டு வரும்போது நம்மளுக்கு 1க்கு 2 கவர் போட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இதே இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற பாலித்தீன் கவர்லாம் மண்ணுக்கடியில் போயிடுது. இதே நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்டில் வால்மார்ட் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் அபரீதமாக பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பார்த்தாலே பயமாக இருக்கும், அவ்வளோ பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்மளுக்கு சாமான் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பேப்பர் கூட அந்த மண்ணுக்கடியில் போகிறதில்ல. அந்த பாலித்தீன் கவர்லாம் அவங்க ரீசைக்ளிங் பண்ணி திருப்பி பாலித்தீன் கவராக தான் அவங்க விற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் இப்படி எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளே போடுறோம். அது மண்ணுக்குள்ளே போடுறது அது போட முடியாமல் நிறுத்த முடியுமாங்கிறது சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாலித்தீன் கவரை கடையிலேருந்து வாங்கிட்டு வரதை குறைச்சிக்கலாம். அது மினிமம் அது செஞ்சாலே கொஞ்சம் பாதி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணுறது குறையும் நான் நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இது பெரிய ரெக்வஸ்ட்டு, தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இனிமேல் வெளியில் போகும்போது நீங்கள் எவ்வளோ ஸ்டைலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, ஹேண்ட்பேக்கில் வச்சிங்கன்னா அவங்க எல்லோரும் ஹேண்ட்பேக் இல்லாமல் வெளில போகிறதில்ல, அதில் மடித்து நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பையில் போட்டு வாங்கிட்டு வராங்க. தயவுசெய்து ஒரு தடவை வெளில போனால் ஒரு 7-8 கவர் பாலித்தீன் கவரை தூக்கிக்கிட்டு வராதிங்க. அது ரொம்ப எனக்கு பார்க்கும்போது அந்த கடைகளில் பார்க்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ யூசேஜ் ஆகுது இந்த பாலித்தீன் கவர் அப்படிங்கிற மாதிரி. தயவுசெய்து நிறுத்திடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.